அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. நன்றி மகள், வணக்கம். நாங்கள் உங்களை இன்று வாகரை பிரதேச சபை பஞ்சங்கேணி நூலகம் சார்பாக உங்கள் அனுபவங்களை நேர்காணுவதில் பெருமை அடைகிறோம். நன்றி. சரி அம்மப்பா, உங்களை பற்றி நீங்கள் கூறுங்கள். நான் பிறந்தது 1942ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 1ஆம் திகதி. ஆகையால் பாடம் படிக்கிற வயசு வர நான் பாடசாலைக்கு சென்றேன். அங்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் கல்வி கற்றேன். உங்களோட பெயர்? எனது பெயர் கருவல் கந்தவனம். உங்களோட வயசு? 84. உங்களுடைய விலாசம்? பஞ்சங்கேணி கோயில் குடியிருப்பு, வாகரை பிரதேசம். தற்போது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இப்போது நான் கலாச்சார ஊழியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். கலைத்துறையில் நீங்கள் ஆற்றும் பணிகள் என்ன? நான் நாட்டுக்கூத்து செய்ய என்னால் முடியும். அடுத்தது கும்மி நாடகங்கள் செய்ய முடியும். கும்மி நாடகம் செய்து அரங்கேற்றமும் செய்திருக்கிறேன். அடுத்தது நான் 10-12 கூத்து வரைக்கும் கணபதி செல்லத்துறை என்ப அண்ணாவியாருடன் அதை கற்றுக்கொண்டேன். அவர் மோசம் போயிட்டாரு. அதில் பழகின கதைகள் தான் நான் இப்போ எடுத்து நாட்டுக்கூட்டாக செய்து கொண்டு வாரேன். இன்னும் நாட்டுக்கூட்டு செய்ய வசதி இல்லாமல் இருக்கு. என்ன வசதி என்றால் எங்களுக்கு மத்தாளம் என்றது ஒன்று இல்லை. அதனால்தான் கூட்ட நிச்சாட்டி வச்சிருக்கோம். கூட்டு கொப்பி எல்லாம் எங்களிடம் இருக்கு. அடுத்தது அந்த நேரத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படித்து பாடசாலையால் விலகிவிட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டேன். அதிலிருந்து அந்த காலத்தில் காடு வெட்டி, சோழன், மையர், குரக்கன் இப்படியான தானியங்கள் செய்து வந்தேன். அதுக்கு விலை இல்லை. அந்த நேரம் விலை இல்லை. ஒரு மூட சோழன் 30 ரூபாயாக விற்கப்பட்டது. ஒரு மூட நெல் 30 ரூபாயாக விற்கப்பட்டது. ஒரு மரைக்கால் நெல்லுண்டா 3 ரூபா. 3 ரூபா தான் ஒரு மரைக்கால் நெல். ஒரு மரைக்கால் என்றால் 24 சுண்டு, 6 கொத்து. மரவள்ளி கிழங்கு 5 சதம் ஆக விற்று, அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து இப்போ நான் கலாச்சார விஷயத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். இந்த நூலகத்தில் இருந்து நான் எனது கதையை இந்த ஆசிரியரிடம் இதை நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.